இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி துவாரகாதீஸ்வரர் பற்றிய ஒரு சிறப்புரை. அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நாம் ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். நேயர்கள் அனைவருக்கும் யுகாதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. பிரிட்டனில் உள்ளோருக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்களும் உரித்தாகுக. நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக், யூடியூப், ஜூம் வழியாக உலகெங்கும் ஒளிபரப்பாகின்றன. ஒருவேளை நீங்கள் நிகழ்ச்சியில் பாதியில் சேர்ந்திருந்தாலும் எப்போதும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை காணலாம். மேலும் இங்கு வரும் சிறப்புரைகள் சுவாமி இண்டாலஜி blogspot.com, tamilianvedas.com ஆகியவற்றில் உரைகளாகவும் வெளிவருகின்றன. அதுவும் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஆகவே எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஞாயிறுதோறும் தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். மற்றொரு விஷயம், இது பிரிட்டனில் உள்ளோருக்கு மட்டும்தான். அதாவது நாங்கள் வழக்கம் போல 6 மாதத்துக்கு கடிகாரத்தை 1 மணி நேரம் முன்னாடி சேர்த்து விடுவோம். அதன்படியாக இன்று முதல் நேரம் மாற்றமடைந்திருக்கிறது. ஆகையால் பிரிட்டனில் வசிப்போர் பகல் 1 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை வைப்பார்கள். இந்தியாவில் உள்ளோருக்கு நேர மாற்றம் கிடையாது. மாலை 5:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாகராஜன் வழங்கும் சமர்த்த ராமதாச உரைக்கு முன்பாக இதோ கோமதி கார்த்திகேயன் சென்னையிலிருந்து நமக்கு ஒரு பாடலை வழங்குகிறார். சீதள முலச்சே சந்தோஷமுகா துளசீதள முலச்சே சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதள முலச்சே சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதள முலச்சே சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதள முலச்சே సంతోషముగా పలుమారు చిరకాలము పలుమారు చిరకాలము పలుమారు చిరకాలము పలుమారు చిరకాలము పరమాత్ముని పాదములను తులసీదళ ములచే సంతోషముగా పూజింతు తులసీదళ ములచే సంతోషముగా సరసీరుహ పున్నాగ చంపక పాటల కురువక ధరణి వియుగ పర్యాయము ధర్మాత్ముని సాకేత పురవాసుని పురవాసుని శ్రీరాముని వరత్యాగరాజనుతోని తులసీదళ ములచే సంతోషముగా పూజింతు తులసీదళ ములచే సంతోషముగా 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 இனிமையான பாடலை வழங்கிய திருமதி கோமதி கார்த்திகேயனுக்கு வணக்கம், நன்றி. நேயர்கள் கேட்டது சென்னையிலிருந்து திருமதி கோமதி கார்த்திகேயன் வழங்கிய பாடல்.
அடுத்த வாரம் ராமநவமி பாடலுடன் வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. அடுத்த வாரம் ராம நவமி நிகழ்ச்சி வருகிறது. மிகவும் அபூர்வமாக நம்முடைய ஒலிபரப்பு நாளில் ராமநவமி வருகிறது. ஆகையால் முழுவதும் நாம் பாடல்களை ஒளிபரப்ப இருக்கிறோம். அதாவது வழமையான நிகழ்ச்சிகளான ஒலிபரப்பு, அதாவது செய்தி மடல் ஒளிபரப்பு, மற்றபடி ஆலயமணி ஒலிப்பு, நாகராஜன் உரை ஆகியவற்றை தொடர்ந்து பாடல்கள் அடுத்த வாரம் இடம்பெறும். அது ராமர் பற்றிய பாடல்களாக இருக்க வேண்டும். ஆகையால் உங்கள் நண்பர்களிடமும் சொல்லி அவர்களை தயார் செய்ய வேண்டும். யார் பாட விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களுக்கு முன்கூட்டி தகவல் தெரிந்தால் நாங்கள் நேரத்தை கணக்கிட முடியும். அதற்கு ஞானமயம் கல்யாண்ஜி அவர்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வாரம் ராமநவமி பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும், வழமையான நிகழ்ச்சிகளுக்கு பிறகு. இப்பொழுது அடுத்தபடியாக சமர்த்த ராமதாஸ் பற்றி பெங்களூரிலிருந்து நாகராஜன் உரை நிகழ்த்தி வருகிறார். அந்த நிகழ்ச்சியுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடையும். இதோ பெங்களூரிலிருந்து நாகராஜன் வழங்கும் உரை. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, வணக்கம், நமஸ்காரம். ஸ்ரீ ராமரை தரிசித்து ராம பக்தியை பரப்பியதோடு அனுமாருக்கென பல கோவில்களை நிறுவியவரும், இந்து சுவராஜ்யத்தை நிறுவ சத்ரபதி சிவாஜிக்கு ஊக்கமூட்டியவரும் பெரும் மகானுமான சமர்த்த ராமதாசரை பற்றி இன்று சிந்திப்போம். மகாராஷ்டிர மாநிலத்திலே சூர்யாஜி பந்த் என்பவருக்கும் ரேணுகாபாய் அம்மையாருக்கும் ஜம்ப் என்ற இடத்திலே 1608ஆம் ஆண்டு சமர்த்த ராமதாசர் அவதரித்தார். அவரது இயற்பெயர் நாராயணன். இளவயதிலேயே அவர் ஸ்ரீ ராமரையும் ஹனுமானையும் வழிபட்டு துதிக்க ஆரம்பித்தார். இளவயதிலேயே ராமதியானத்தில் ஊறிய அவர் ஒரு நாள் அறை ஒன்றில் ராம தியானத்தில் மூழ்கியிருந்தார். அவரது தாயார் அவரிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டபோது ராமரை தியானிப்பதாகவும் உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் கூறினார். அவரது தாயார் இந்த பதிலை கேட்டு வேந்தார். இதுவே அவரது வாழ்க்கையின் குறிக்கோளாக அமைந்தது. இளவயதிலே அவருக்கு மனம் முடிக்க தீர்மானித்த அவரது பெற்றோர் அதற்கு ஏற்பாடு செய்தனர். திருமண சம்பிரதாயப்படி மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையே ஒரு திரை தொங்கவிடப்பட்டது. அப்போது திருமணத்தை நடத்தி வரும் ஆச்சாரியர் சாவ்தான் என்று கூறினார். சாவ்தான் என்ற சொல்லுக்கு ஜாக்கிரதை என்று பொருள். இதை கேட்ட ராமதாசர் அந்த இடத்தை விட்டு கனப்பொழுதில் அகன்று ஓடினார். ராமதாசர் 12 ஆண்டுகள் கோதாவரி நதிக்கரையில் நாசிக்கில் தங்கியிருந்தார். அதிகாலையிலே கோதாவரி நதியில் இடுப்பளவு நீரில் நின்று காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலானார். தினமும் வீதி வீதியாக சென்று பிட்சை கேட்டு அதை ஸ்ரீராமருக்கு முதலிலே அர்ப்பணித்து பின்னர் தான் உண்பது அவரது வழக்கமானது. வால்மீகி ராமாயணத்தை நன்கு கற்ற அவர் அதை முழுவதுமாக தன் கைப்பட எழுதினார். அந்த ஓலைச்சுவடிகள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் என்ற 13 எழுத்து மந்திரத்தை அவர் நாசிக்கில் உள்ள தபலி என்ற இடத்தில் 13 லட்சம் தடவை ஜபித்து ராமரின் தரிசனத்தை பெற்றார். ராமரின் ஆணைப்படி எல்லா புனித தலங்களுக்கும் அவர் யாத்திரையை மேற்கொண்டார். ஒரு சமயம் விதவையான ஒரு பெண்மணியிடம் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று கூற அவளோ தனது கணவனின் இறந்த உடலை காண்பித்தாள். ராமதாசர் அந்த உடலின் மீது நீரை தெளிக்க உடனே அவளது கணவன் உயிர் பெற்று எழுந்தான். இந்த சம்பவம் எங்கும் பரவி அவரது மகிமையை உலகெங்கும் பறைசாட்டியது. பண்டரிபுரத்திற்கு அவர் விஜயம் செய்யாது இருந்தபோது ஒரு நாள் ஒரு அந்தன வேடத்திலே பண்டரிபுர விட்டலன் தன் கூட 300 பேரை அழைத்து அவரிடம் வந்து பண்டரிபுர விட்டலனை தரிசிப்பதில் உனக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டோ என்று கேட்டார். ராமதாஸ் இல்லை என்று கூறி அவருடன் பண்டரிபுரத்திற்கு புறப்பட்டார். கோவிலை நெருங்கும் போது அந்த அந்தனர் மறையவே இது இறைவனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்த ராமதாசர் விட்டலனை தரிசிக்க சென்றார். அங்கே செங்கலின் மீது ஸ்ரீராமர் நிற்பதைக் கண்டு அதிசயித்தார். கிருஷ்ணர், ராமர் உள்ளிட்ட எல்லா அவதாரங்களுக்கும் ஒரே பரம்பொருளே என்று உணர்ந்த அவர் பாண்டுரங்கனின் புகழ் பாடினார். அங்கு பண்டரிபுரத்திலே அவரது சமகாலத்தவரான பெரும் மகானான துகாராமை அவர் சந்தித்தார். ராமர் அவரை கிருஷ்ணா நதிக்கு சென்று சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு உதவி செய்வார் ஆணையிட உடனே அவர் அங்கு சென்றார். சத்ரபதி சிவாஜி அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உபதேசம் பெற்றார், உத்வேகமும் பெற்றார். தனது ராஜ்யம் முழுவதையும் சமர்த்த ராமதாசரிடம் அர்ப்பணித்த சிவாஜி மகாராஜ் அவரது ஏவலனாகத்தான் இருப்பதையே விரும்புவதாக தெரிவித்தார். ஒரு நாள் சிவாஜி ராமதாசர் வீதி வீதியாக பிச்சை எடுப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு ஒரு ராஜ்யமே உங்களுடையதாக இருக்கும்போது வீதி வீதியாக செல்வது ஏன் என்று ஒரு சீட்டிலே எழுதி அதை தனது படைவீரரான பாலாஜியிடம் கொடுத்து இதை ராமதாசும் சென்று கொடுங்கள் என்றார். அந்த சீட்டை படித்து பார்த்த ராமதாசர் மறுநாள் சிவாஜியை அழைத்தார். தன்னுடைய திருவோட்டை அவரிடம் கொடுத்து வாருங்கள் நாம் வீதி வீதியாக செல்வோம் என்றார்.
சதாரா நகரின் தெருக்களிலே ராமதாசரையும் சிவாஜியையும் இப்படி கண்ட மக்கள் ஆச்சரியமுற்று அவர்களை வணங்கி தங்கள் பிட்சையை அளித்தனர். பின்னர் நதிக்கரைக்கு சென்ற ராமதாசர் தான் பெற்றதை அங்கு சமைத்து உண்டார். அவருடன் சிவாஜியும் அந்த உணவை உண்டார். தனது பெயரால் அந்த சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கூறிய ராமதாசர் பகவத்வஜத்தை அரசின் கொடியாக ஏற்றி அது என்றும் காத்து வர வேண்டும் என்று அருளினார். இந்த சம்பவத்தினால் தான் பகவத்வஜம் சத்ரபதி சிவாஜியின் இந்து சுவராஜ்ய துவஜமாக கொடியாக ஆனது. ஒரு நாள் சிவாஜி மகாராஜ் தளர்ந்த உள்ளத்துடன் தனது படுக்கையிலே இருந்தபோது அவரை பார்க்க சமர்த்த ராமதாசர் வந்துள்ளார் என்று அறிவிக்கப்பட்டது. துள்ளி எழுந்த சிவாஜி அவரிடம் ஓடி அவரை பணிந்தார். அவருடன் பல நாட்கள் தங்கியிருந்த ராமதாசர் சிவாஜி தனது மகன் சாம்பாஜியை பற்றி எண்ணி வருத்தப்படுவதை உணர்ந்து அவருக்கு ஆறுதல் அளித்தார். இந்த சுவராஜ்யமே இறைவன் திட்டமிட்டு உருவாக்கிய திருப்பணிதான். ஆகவே சம்பாஜியை பற்றி கவலைப்படாதே, இதை நன்கு ஆள தகுதி உடைய ஒருவன் நிச்சயம் வருவான், அனைத்தையும் இறைவனம் விட்டுவிடு என்று அவர் கூறினார். இந்த சொற்களால் வருத்தம் நீங்கப்பட்ட சிவாஜி அவரை விழுந்து வணங்கினார். நான் உன் அருகிலேயே உள்ள பள்ளிக்கோட்டையில் தான் தங்கியிருக்கிறேன் என்றார் ராமதாசர். அன்றிலிருந்து அந்த கோட்டைக்கு சஜ்ஜன்கர் என்று பெயர். சஜ்ஜன் என்றால் ஆன்றோர்களின் உறைவிடம் என்று பொருளாகும். ஊராக சென்ற ராமதாசர் ஆங்காங்கே 11 இடங்களில் அனுமாருக்காக கோவில்களை நிறுவினார். தல யாத்திரை சென்ற சமயத்திலே ஒரு நாள் அவரது தாயார் கண் பார்வை இழந்து வருந்துவதாக கேள்விப்பட்ட அவர் நேரடியாக தாயாரிடம் வந்தார். தனது தாயாரின் கண்களை தனது கரங்களாலே தொட்டார். அவரது பார்வை மீண்டது. அவரது கரத்தில் ஒரு சிறிய வில் இருக்கும். அருகில் இருக்கும் கற்களை எடுத்து தான் பார்க்கும் பொருள்களின் மீது வில்லால் கற்களை எறிவது அவர் வழக்கம். பெண்களை அவர் பெரிதும் மதித்து போற்றினார். அவரது சீடர்களாக 1100 பேர் சமர்த்த பிரிவிலே இணைந்தனர். இவர்களிலே 300 பேர்கள் பெண்களாவர். ராமதாசரின் தர்ம பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டு நாடு முழுவதும் அதை பரப்பலாயினர். சிவாஜியின் மகனான ராஜாராம் செஞ்சியின் மீது படையெடுத்து அவுரங்கசீப்பின் ஆக்கிரமிப்பை தடுக்க முயன்றார். ராமதாசர் தனது தெற்கு நோக்கிய விஜயத்தின் போது சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரரான வெங்கோஜி அவரது சீடரானார். தஞ்சாவூரில் மடத்தை நிறுவிய ராமதாசர் அங்கு தனது நேரடி சீடரான பீமசுவாமியை அதை நிர்வகித்து வருமாறு கூறி அருளினார். சீக்கியர்களின் குருவான ஹர்கோவிந்த சிங்கை ராமதாசர் தனது ஸ்ரீநகர் விஜயத்தின் போது சந்தித்தார். சந்திப்பின் போது ராமதாசர் ஹர்கோவிந்த சிங்கிடம், நானுக்கு வழியிலே வந்த நீங்கள் உலகை துறந்தவர்கள்தான். நீங்கள் அரசன் உடையை அணிந்து ஆயுதங்களை தரித்து உள்ளீர்கள். குதிரைப்படையை கொண்டு செல்கிறீர்கள். இது ஏன் என்றார். உடனே ஹர்கோவிந்த சிங், நான் உள்ளே ஒரு துறவி, வெளியே ஒரு அரசன் என்றார். ஆயுதங்களை தரிப்பது ஏழைகளை பாதுகாக்கவும் கொடுங்கோளர்கள் முன்பு அவர்களை பாதுகாக்கவும் தான் என்றார். உடனே ராமதாசர், இந்த பதில் என் மனதை மிகவும் கவர்கிறது என்றார். தனது இறுதி காலத்திலே ராமநாமத்தை ஜபித்தவாறே அவர் ஒருவித உணவையும் எடுக்காமல் ராமனோடு உண்டு கலந்தார். அவர் சமாதியின் நிலையை அடைந்த அந்த தருணத்திலே அவரது உடலிலிருந்து ஒரு பெரும் ஒளி வெளியிலே கிளம்பியதை அனைவரும் பார்த்தனர். அவர் இறுதியாக தன் சீடர்களிடம் உபதேச உரை ஆற்றுகையில், ஒருபோதும் உடல் தேவைகளை பற்றி அதிகம் நினைக்காதீர்கள், சச்சங்கத்தை கொள்ளுங்கள், ராமரை உங்கள் இதயத்திலே நிலைநிறுத்துங்கள், காம குரோத லோப மத மாச்சரியத்தை நீக்குங்கள், அனைவரின் மீதும் அன்பு கொள்ளுங்கள் என்றார். ராமதாசு அவருடைய இலக்கியம் பறந்துவிட்ட ஒன்றாகும். அவரது இலக்கியமானது அவர் வடக்கிலும் தெற்கிலும் நிறுவிய அவரது மடங்களை ஏற்ற சீரர்களாலே பரப்பப்பட்டு வந்தது. தாசபோதம் என்ற அவரது நூல் மிகவும் பிரபலமான நூலாகும். மானச ஸ்லோகம் என்ற அவரது மனதை நோக்கி கூறும் ஸ்லோகம் அனைவராலும் கூறப்பட்டு வரும் ஒரு ஸ்லோகமாகும். ராவணனை வெற்றி கொண்டதை மட்டும் விவரிக்கும் அவரது ராமாயணம் பிரபலமான ஒன்று. அவரது ஹனுமத் சோஸ்திரம் இன்று கூட மகாராஷ்டிர பள்ளிக்கூடங்களில் மாணவர்களாலே சொல்லப்பட்டு வருகிறது. கருணாசதம் உள்ளிட்ட பல நூல்கள் அவரால் ஏற்றப்பட்டுள்ளன. அனைத்திலும் வல்லவராக இருந்த காரணத்தினால் அவர் சமர்த்த ராமதாசர் என்று அழைக்கப்பட்டார். அவரது சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டோர் சமர்த்த பிரிவினர் என்று அழைக்கப்பட்டனர். ராமதாசரால் ஊக்கம் பெற்றோர் இன்று வரை ஏராளமானோர் உள்ளனர், இனியும் இருப்பார்கள். சுவாதந்திர வீர விநாயக தாமோதர் சாவர்கர் அவரது தாசபோதத்தினால் உத்வேகித்து பெற்றார். ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை உருவாக்கிய கேசவ பலிராம் ஹெட்கேவார் ராமதாசரின் பெரும் பக்தர். ராமதாசரது பல உரைகளை அவர் தனது டைரியில் எழுதி வைத்துக் கொள்வது வழக்கம். அவரால் உத்வேகம் பெற்றே அவர் ராஷ்டிரிய சுயம் சங்கத்தை RSSஐ நிறுவினார். அவரது உபதேச உரைகள் எந்த காலத்துக்கும் பொருந்துபவை, அனைவருக்கும் வழிகாட்டுபவையாகும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஓம் என்று தியானிப்பதோடு சமர்த்த ராமதாசரின் அடி போட்டுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பெங்களூர் நாகராஜன் அவர்களே. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பெங்களூர் நாகராஜன் வழங்கிய சமர்த்த ராமதாசரின் அருமை பெருமைகள். அடுத்த வாரம் நாம் ராம நவமி சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறோம்.
அதற்காக உங்கள் பாடல்களை வரவேற்கிறோம். வழமை போல பிரிட்டிஷ் சம்மர் டைம், அதாவது லண்டன் நேரம் பிற்பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் எங்கள் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். இது ஞாயிறுதோறும் முழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. இதில் உங்கள் பங்கேற்பினையும் அன்புடன் வரவேற்கும். அடுத்த வாரம் ராமமயம் நிகழ்ச்சியுடன் நாம் சந்திப்போம். வழமை போன்ற உலக இந்து செய்தி மடல், ஆலயமறிவோம் நிகழ்ச்சிகள், நாகராஜன் உரை ஆகியவற்றை இடம்பெறும். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாடல்கள் இடம்பெறும். அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. வணக்கம், நன்றி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.